பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சிலுவையின் மூலமாக இன்றைக்கும் எங்களோடு கூட மீட்பின் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய ஆசீர்வாதமான வழிநடத்தல்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2026ஆம் ஆண்டின் தவ காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த முதல் வெள்ளிக்கிழமை மாலை திருவிருந்து வழிபாட்டிலே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து இந்த வழிபாட்டை நடத்தி தர வேண்டும் என்றும், உம்முடைய வார்த்தைகள் மூலமாய், உம்முடைய வசனங்கள் மூலமாய் எங்களை புதுப்பித்துக் கொள்ள, எங்களுடைய ஆன்மீக மறுமலர்ச்சிக்கென்று இந்த தவ காலத்தில் நாங்கள் ஏறெடுக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளும், அனைத்து விதமான முயற்சிகளும், ஆசரிப்புகளும் உம்முடைய திருநாமத்தை மைமைப்படுத்தக்கூடியதாக இருக்க ஆண்டவர் அருள் தாரும். தொடக்க முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியின் அருள் பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. இந்த தவ காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாலை திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 114வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 114. வாதையுற்ற மீட்பரை என் அடைக்கலம் நீரே, நான் என் பாவ பாரத்தால் தொய்ந்து போய் கலங்கினால் என்று தொடங்கும் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். Asutana
வானத்தாய் ஏழைக்கியும் செல்வத்தாய் வாதையுற்ற மீட்பரே என்னடைக்கலம் நீரே நின்றபடி ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனை சுத்தம் பண்ணியர்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். பூமியிலே சமாதானமோ மனசு மேல் பிரியமோ செலுத்துகிறோம். எங்களுக்கு எங்கள் ஜபத்தாய் ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, தேவரில் ஒருவரே கிறிஸ்தாவியோடே தேவனாகிய உன்னதமானவரா இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற நேரம் தபக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடும்படியாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டியிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை அறிந்த கர்த்தர் இப்பொழுது நம்மோடு கூட இடைபடுகின்றவராய் இருக்கின்றார். அவருடைய திருநாமத்திலே நாம் ஒன்று கூடுகின்ற பொழுது அவர் நம் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அறிந்திருக்கின்றார். ஒருவேளை இப்பொழுது ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட இடைபடுவார் என்று சொன்னால் அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற காரியங்களை நாம் உணர்ந்து பார்க்க நம்மை அர்ப்பணிப்போம். அன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்த பொழுது ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே தன்னுடைய பாவ குற்றங்களை உணர்ந்து
ஏறெடுத்த மன்றாட்டை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆம், அவர் பச்சைப்பால் இடத்திலே பாவம் செய்த பொழுது அது அவருக்கு உணர்த்தப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசின பேச்சுக்கள், செய்த காரியங்கள், நடந்தவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கின்றார். அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு கூட அவருடைய திருச்சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து, தாவீது எப்படி ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே முழங்கால் படியிட்டு 51ஆம் சங்கீதத்தை ஏறெடுத்தாரோ, அதே போன்று வந்திருக்கிற நீங்கள் நானும் தேவ சமூகத்திலே அந்த 51ஆம் சங்கீதத்தின் மூலமாய் நம்முடைய பாவத்தை உணர்ந்தவர்களாய் நாம் அறிக்கை செய்வோம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், முது மிகுந்த இறக்கின்படி என் மீறுதல் நீங்கள் சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்கள் முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் முன்பாக நிற்கிறது. தேவரில் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உடைய நீர் விளங்கவும், நீர் நியாயத்திற்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்கும் அதை அறிகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த கணத்தின் நாணத்தை எனக்கு தெரியப்படுத்துவேர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்போது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகுறும். என் பாவங்களை பாராதபடிக்கு இருமுது முகத்தை மறைத்து என் அக்கிரமெல்லாம் நீக்கிறலும். தேவனே, சுத்த இதயத்தை சிருஷ்டியும், நிலவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், முது பரிசுத்த ஆவியிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும், முது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதருக்கு முழு வழியை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மணந்துருவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்கள் ஆக்கிவிடும். அப்பொழுது என் நாவும் நீதியை விளம்பரமாய் பாடும். ஆண்டவரே, என் முதுகுகளை திறந்துள்ளோம், அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும். வழியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன வழியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனை கேட்கும் பலிகள் உண்டாவதால் தேவனே நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு முன்பிரியும் எருசலேமை மண்ணிலே கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மறந்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய பரமபிதாவாக்கிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடிருப்பாராக, அவர் உமதாவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தவ காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாலையில் திருவிருந்து வழிபாட்டை பங்கு பெறும்படியான வாய்ப்பை இந்த ஆண்டிலேயும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் கேட்க இருக்கின்ற சத்திய வசனங்கள் எங்களுடைய வாழ்வுக்கும் எங்களுடைய தவ காலத்தின் ஆன்மீக முயற்சிக்கும் உறுதுணையாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்றும் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்றும் செபிக்கின்றோம். சாக்கிரமத்தின் மூலமாக எங்களை நாங்களே புதுப்பித்து கொண்டு மறு அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் அருள்தார். சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 28 தொடங்கி 30 முடிய. யோவான் 19 28 தொடங்கி 30 முடிய.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்பதுவே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். சிலுவை காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? சிலுவை காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? சிலுவை காட்சியை எங்கள் முன் நிறுத்தி எங்களுடைய மீட்பிற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கின்ற அன்பின் ஆண்டவரே, சிலுவை பாடுகளை தியானிக்கின்ற இந்த தவ காலத்தில், இந்த முதல் வெள்ளிக்கிழமை மாலையில் நாங்கள் உம்முடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் இந்த வேத வசனங்களிலிருந்து ஆழமான உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த தியான நேரம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களோடு கூட பேசுகின்ற ஆண்டவர், எங்களோடு இடைப்படுகின்ற ஆண்டவர் உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாய் எங்களுடைய ஞான இருதயங்களை திறந்தருளும். ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே 2026 ஆண்டின் தவ காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாலையில் நடைபெறுகின்ற திருவிருந்து வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற அருளும் அமைதியும் ஆசீர்வாதமும் நம்மை ஆளுகை செய்வதாக. நாம் சார்ந்திருக்கிற நம்முடைய திருமறை பல பரிமாணத்திலே நம்மை வழி நடத்துகின்றது என்பதை நாம் திருமறை தியானங்களை மேற்கொள்கின்ற போது, திருமறை ஆய்வை மேற்கொள்கின்ற போது நாம் உணர்ந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் திருமறையை புரிந்து கொள்ளுகின்ற, திருமறையை
சரியாய் கற்றுக்கொள்கின்ற திருச்சபையாய் இந்த தவ காலத்திலே நம்மை மறு அர்ப்பணம் செய்ய உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பொதுவாக நான் பணி செய்கின்ற ஆலயங்களிலே இந்த தவ காலங்களிலே குறிப்பிட்ட தலைப்பின் அடிப்படையிலே தொடர் தியானத்தை நடத்துவது வழக்கம். அந்த அடிப்படையிலே கடந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டிலும் தவ காலத்தில் திருமறை காணப்படுகின்ற சில முக்கிய அம்சங்களை தொடர்ந்து தியானிப்பதற்கு ஆண்டவர் அருள் தந்திருக்கின்றார். கொஞ்சம் நினைவுபடுத்தலாமா? போன வருஷம் திருமறையில் விலங்குகள், அதற்கு முந்தின வருஷம் திருமறையில் ஆறுகள், அதற்கு முந்தின வருஷம் மலைகள், அதற்கு முந்தின வருஷம் மரங்கள். இந்த 4 வருஷம் தான் அவங்களோட இருந்திருக்கிறேன். மரங்கள், திருமறையில் மலைகள், திருமறையில் உள்ள ஆறுகள், கடந்த ஆண்டிலே திருமறையில் இருக்கின்ற விலங்குகளை பற்றி. இந்த ஆண்டிலே உங்களுக்கு காலையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் திருமறையில் இருக்கின்ற தாவரங்களை பற்றி, பிளான்ட்ஸ் இன் த ஹோலி பைபிள். நம்முடைய திருமறை ஒரு ஆச்சரியமான திருமறை. தோட்டத்தில் தொடங்கி தோட்டத்தில் முடியக்கூடிய ஒரு திருமறை. தொடக்க வரலாற்றில் இருக்கிற தோட்டம் என்னது? ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்திலே தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திலே இந்த திருமறை முடிகின்றது. வெளிப்படுத்தல் 22:2 நீங்கள் பார்ப்பீர்களானால் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். அந்த விருட்சத்தின் இலைகள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஒரு தோட்டத்தின் சூழ்நிலை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தோட்டத்தில் தொடங்கி தோட்டத்தில் முடிகின்ற ஒரு திருமறை நம்மிடத்திலே இருக்கின்றது. இன்றைக்கும் நாம் இந்த தவ காலத்திலே உங்களை ஒரு தோட்டத்திற்குள்ளதாக அழைத்து செல்ல விரும்புகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு தோட்டத்திற்குள்ளாய் பிரவேசித்தார். என்ன தோட்டம் அது? கெத்செமனே தோட்டம். அதுதான் அவர் மனுஷனாக நிறைவாக நுழைந்த தோட்டம். அந்த தோட்டத்திலிருந்து தான் கைது செய்யப்பட்டு சிலுவையை நோக்கி பயணித்தார். இப்போ நம்மளும் ஒரு தோட்டத்துக்குள்ள போக போகிறோம். இந்த தோட்டம் நம்மை திருமறையில் இருக்கின்ற தாவரங்களை குறித்தும் இந்த தாவரங்களினூடாக சிலுவையின் மகிமையை குறித்தும் தியானிப்பதற்கு நமக்கு துணை செய்கின்ற ஒரு தோட்டமாக இந்த தவ காலங்களிலே என்னோடு கூட இணைந்து இந்த தோட்டத்திலே நீங்கள் பயணிக்கலாம். தொடக்க வரலாற்றிலே தாவரங்களை ஆண்டவர் எந்த நாளிலே உருவாக்கினார்? 3வது நாள். முதல் நாளிலே வெளிச்சம், 2வது நாளிலே ஆகாய விரிவு, 3வது நாளிலே தாவரங்கள், மரங்கள், புல் பூண்டுகள். அது நல்லது என்று ஆண்டவர் கண்டார். ஒரு காலையில் பிளான்ட்ஸ் இந்த பைபிள் அப்படின்ன உடனே இதில் என்ன அப்படின்னு யோசித்திருக்கலாம். இந்த தவக்காலங்களில் சிலுவையின் பாடுகளை தியானிக்கின்ற நாட்களிலே தாவரத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே தாவரத்தை படைத்து விட்டார். ஆக நம்மளை விட சீனியர் யாரு? தாவரங்கள். மனிதனுக்கு முன்னோடி தாவரங்கள். ஆக தாவரங்களிலே ஏதோ ஒரு விதமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு முன் வைத்திருக்கின்றார். ஆகவே அது இருள் நீங்கி வெளிச்சம் வந்து ஆகாய விரிவு உண்டான உடனே முதல் படைப்பாக தாவரங்கள் படைக்கப்படுகின்றது. புல்லையும் பூண்டுகளையும் வகை வகையாக ஆண்டவர் படைத்திருக்கின்றார். ஆக இந்த ஒரு தோட்டத்தின் சூழ்நிலையிலே நாம் இப்பொழுது பயணிக்கின்றோம். நீங்கள் அறிந்தபடி இந்த நாளிலே நாம் சந்திக்கின்ற அல்லது அறிந்து கொள்ளுகின்ற தாவரம் ஈசோப்பு என்கின்ற ஒரு செடி. இந்த ஈசோப்பை பற்றி திருமறையிலே 11 இடங்களிலே குறிப்புகள் உண்டு.
ஆனால் நமக்கு அதிகமாக தெரிந்தது தாவீது பாவத்தை அறிக்கை செய்த போது பயன்படுத்தின அந்த வார்த்தை. நாம் இப்பொழுது அறிக்கை செய்தோம். 51ஆம் சங்கீதத்தில் இருக்கின்ற 7ஆம் வசனம், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று அவன் வேண்டிக் கொண்ட வேண்டுதல். இந்த ஈசோப்பு என்பது, இன்றைக்கு ஈசோப்புன்ற பேர்ல ஒரு சோப்பு இருக்குது தெரியுமா? ஒரு சோப்பு கம்பெனி இருக்குது. நம்முடைய கிறிஸ்தவ தலைவர்களில் ஒருவர் தான் அந்த கம்பெனி இயக்கின்றார். ஈசோப்பு என்பது ஒரு சோப்பு இருக்குது. ஆக இந்த ஈசோப்பு என்பது ஒரு தாவர வகை, ஒரு செடி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். வீட்டில் புதினா உபயோகப்படுத்தி இருப்பீங்க. இந்த புதினாவுடைய குடும்பத்தை சார்ந்தது தான் இந்த ஈசோப்பு. ஒரு நறுமண செடி. இன்னும் ஒரு இடத்திலே குறிப்புகள் உண்டு, அது மணப்பூண்டு செடி என்று ஒரு குறிப்பு உண்டு. சிரியா நாட்டு மலைப்பகுதிகளிலே இது உண்டு. புதர் செடி வகையை சார்ந்தது. இது ஒரு மூலிகை செடி, மூலிகை மருத்துவ குணாதிசயம் மிக்க மூலிகை செடி. இதை அதிகமாக பார்க்கின்ற போது ஒரு ஊதா நிற படர்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். நீலம் ஊதா நிற பூக்களை கொண்ட, ஒரு ஊதா நிற பூக்களை கொண்ட செடியாக இது அதிகமாக இருக்கும். புதர் செடி என்பதனால பச்சை கலர் இலை தான். அந்த புதினா இலை எப்படி இருக்குமோ அது போன்ற இலை தான். அப்படி கொத்தாக நாம் எடுத்து பயன்படுத்துகின்ற போது அது அப்படிதான் இருக்கும். அதிகபட்ச நீளம் 24 அங்குலம் தான் சொல்றாங்க. 60 சென்டிமீட்டர் தான் இதோட அதிகபட்சம் நீளமாக இருக்கும் என்று சொல்லி. இது மத்திய தரைக்கடல் பகுதியிலே பயிரிடப்படுகின்ற ஒரு தாவர வகையாகவும் இருக்கின்றது. மங்கோலியா, மத்திய ஆசியா அந்த பகுதிகளிலே, மத்திய தரைக்கடல் பகுதியிலே பயிரிடப்படுகின்ற ஒரு தாவரமாகவும் இது இருக்கின்றது. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இது சுவரில் முளைக்கின்ற ஒரு வகை புல் வகையாகவும் இது சொல்லப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இது சுவற்றிலே முளைக்கின்ற ஒரு புல் வகையாக இருக்கின்றது என்று சொல்லி. இந்த அருகம்புல் நம்ம தமிழ் மரபிலே குறிப்பாக புண்ணிய நீர் தெளிப்பதற்கு இந்த அருகம்புல்லை பயன்படுத்துகின்ற வழக்கம் பார்த்திருப்பீர்கள். அதே போல இந்த ஈசோப்பு தண்டிலே இதை கொத்தாக எடுத்து புண்ணிய நீர் தெளிப்பதற்காக இந்த ஈசோப்பு தண்டை, இந்த செடியை பயன்படுத்துவது மரம். இந்த அருகம்புல்லை எப்படி பயன்படுத்துகின்றார்கள்? அதுபோல ஒரு புண்ணியமான செயல்பாட்டிற்காக இது பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இது ஒரு வகையான வாசனை திரவியமாகவும் மூலிகை செடியாகவும் மருந்து செடியாகவும் இருப்பதினாலே நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இது மருத்துவ குணாதிசயம் நிறைந்தது. நுரையீரல் நிபுணர்கள்ட்ட ஒரு வேளை கேட்டீங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்துகின்ற மருந்துகள் அதனுடைய தாது பொருள் இந்த ஈசோப்பு தண்டு அல்லது ஈசோப்பு இலைகளிலிருந்து உருவாக்கக்கூடியது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த ஈசோப்பு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. திருமறையிலே ஈசோப்பை குறித்து நாம் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், 11 இடங்களில் இதற்குரிய குறிப்புகள் உண்டு என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டு புரிந்து கொள்வதிலே சடங்கு ரீதியாக தூய்மைப்படுத்துகின்ற பணியிலே இந்த ஈசோப்பை பயன்படுத்துகின்றார்கள். அதாவது அடையாளத்திற்கு ஒரு தெளிப்பு முறைமைக்காக இது பயன்படுத்தப்படுகின்றது. அது குறிப்பாக தொழுநோயாளிகளுக்கு சுத்திகரிப்பு முறைமைக்கு இந்த ஈசோப்பை, இந்த அருகம்புல்லை போல ஈசோப்பை தெளிப்பதற்கு எடுத்து பயன்படுத்துகின்றார்கள். திருமறையில் ஒரு சில முக்கியமான இடங்களிலே இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. குறிப்பாக இந்த தவக்காலத்தோடு கூட இணைந்த ஒரு பகுதி. அதிகமாக பெரிய வியாழக்கிழமை அன்று தியானிக்கின்ற ஒரு பகுதி. த டைம் ஆஃப் பாஸ் ஓவர், பாஸ்கா பண்டிகையின் நாட்களிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சூழல். இந்த
யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற போது மிகவும் தெளிவாக அருமையான ஆண்டவர் தங்களுடைய மக்களை, இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வருகின்ற போது 10 விதமான வாதைகள் அங்கே அனுமதிக்கப்பட்டது நமக்கு தெரியும். அந்த வாதைகளிலெல்லாம் ஒவ்வொரு வாதையிலையும் ஆண்டவர் தம்முடைய மக்களை பாதுகாத்து கொண்டார். அதிலே 10வது வாதையாக ஆண் பிள்ளை பிள்ளைகள் சங்கரிக்கப்படுகின்ற சூழ்நிலை அந்த வாதையை அனுமதிக்கின்றார். அப்பொழுது தன்னுடைய ஜனங்கள் என்ற அடையாளத்திற்கு, இஸ்ரவேல் மக்கள் வீடு என்ற அடையாளத்திற்கு ஆண்டவர் ஒரு அடையாள செயலை செய்யும்படியாக அந்த பாஸ்காவின் சூழ்நிலையிலே அங்கே சொல்லுகின்றார். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த ராத்திரியில் நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போகின்ற போது நான் அந்த செயல்பாட்டை செய்ய போகின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் செய்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம், அந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்கின்ற செய்தியெல்லாம் அந்த 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு வயதுள்ளதான ஆட்டுக்குட்டி, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் அதை தெரிந்து கொள்ளுகின்றார்கள். அதை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்து, அந்த கிண்ணத்தில் இருக்கின்ற இரத்தத்தை தங்களுடைய வீட்டின் வாசலிலே, நிலைக்கால்களிலே நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து என்ன செய்வாங்க, அந்த இரத்தத்தை வந்து தங்களுடைய நிலைக்காலில் பூசுவாங்க. பூசுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற செடிதான் இந்த ஈசோப்பு தண்டு. இந்த ஈசோப்பை அந்த அருகம்புல்லை வச்சு எப்படி புனித நீர் தெளிப்பார்களோ அது போல இந்த ஈசோப்பை கொத்தாக எடுத்து, நீங்க முதல்ல ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க, அந்த கொத்தா இருக்கிறத அப்படி கொத்தா எடுத்து கிண்ணத்தில் வைத்திருக்கின்ற அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை இந்த கொத்தா இருக்கிற இந்த ஈசோப்பில் நனைச்சு அதை என்ன செய்வாங்க, தங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே அந்த வெளியே பூசுகின்ற அந்த இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக இந்த ஒரு காரியம், இது ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்கி இருக்கின்ற வீடு. ஆக இந்த வீடு பாதுகாக்கப்படும். அப்போ சங்காரக்காரன் கடந்து போகக்கூடிய வகையிலே எங்கெங்கெல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த சாவு இல்லை. எங்கெல்லாம் இந்த ரத்தம் அடையாளம் அங்கே தெரிகின்றதோ அங்கெல்லாம் மரணம் இல்லை என்கின்ற ஒரு அடையாள செயலை ஆண்டவர் அங்கே செய்கின்றார். ஆக இரத்த பலிகளை ஈசோப்பினால் தோய்த்து தெளிப்பதற்கு இந்த ஈசோப்பை கடவுள் அன்றைக்கு பயன்படுத்துகின்றார். இந்த இரத்தம் மீட்பை கொடுக்கின்றது. அந்த மீட்பை அறிவிக்கின்ற ஒரு கருவியாக இந்த ஈசோப்பு, அந்த கொத்து அங்கே பயன்படுத்தப்படுகின்றது. அன்பானவர்களே, இந்த தலைச்சன் சங்காரம் நடைபெற்ற நிகழ்வை நாம் சற்று யோசித்து பார்க்கின்ற போது, ஏதாவது ஒரு வீட்டில் ரத்தம் பூசப்படலை அப்படின்னா அந்த வீட்டில் தலைப்பிள்ளை இறந்து போகும். ஆக அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடு மாத்திரம்தான் ஒரு பாதுகாப்பை, சாவு இல்லாத ஒரு நற்சூழ்நிலையை பெற்றுக்கொள்ளுகிறது என்று சொன்னார். எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டு வாசல்ல ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம், அந்த ரத்தத்தை ஈசோப்பிலே தோய்த்து தங்களுடைய வீடுகளிலே நிலைக்கால்களிலே பூசி கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த ரத்தத்தை பார்க்கின்ற போது சங்காரக்காரன் கடந்து போகின்றான். கர்த்தருடைய தூதனுக்கும் சங்காரக்காரனுக்கும் வித்தியாசம் உண்டு. சங்காரக்காரன் கொல்ல வருகின்றவன். ஆக அந்த கொல்ல வருகின்றவன் ரத்தத்தை பார்த்தவுடன் என்ன செய்கிறான், போயிடுறான். இன்னைக்கும் நமக்கு பயம், ஒரு சின்ன பயம் வந்த உடனே நமக்குள்ள நம்மை அறியாம நம்ம சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆக பழைய ஏற்பாட்டு புரிந்து கொள்வதில் இருக்கின்ற அந்த இயேசுவின் ரத்தத்தின் மூலமான ஒரு வெற்றி, அந்த ஆட்டுக்குட்டி சிந்தின அந்த ரத்தம், புதிய ஏற்பாட்டிலே உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக அடையாளப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆற்றல் இன்றைக்கும் நம்முடைய வாழ்வியலாக அது உருவெடுக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட முடியாது. ஆக அந்த ரத்தம் பாதுகாப்பை கொடுத்தது உண்மை. இன்றைக்கு இந்த ரத்தம் நமக்கும் பாதுகாப்பை கொடுக்கிறது. எங்கே?
பலிபீடத்திலே. பலிபீடத்திலே இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் தான் நம்மை பாதுகாக்கின்றது. ஆகவேதான் இந்த தவ காலங்களிலே அதிகமாக நாம் திருவிருந்திற்கு அழுத்தத்தை கொடுத்து, முக்கியத்துவத்தை கொடுத்து, இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி, இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமாய் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை, இது கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தம் இன்றைக்கும் இந்த திருவிருந்தின் மூலமாகத்தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறது, நமக்கு புது வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற சிந்தனையோடு நாம் இந்த இரத்தத்தை இன்றைக்கும் திருவிருந்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகின்ற அல்லது பயன்படுத்துகின்ற ஒரு நற்சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆக வாய்ப்பை தவறவிடாமல் திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற போது, அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை எப்படி சாவு அணுகவில்லையோ, அதே போல இன்றைக்கும் நம்முடைய திருவிருந்தின் பங்கேற்பு நம்மை சாவிலிருந்து மீட்கின்றது. அந்த மீட்பின் நற்செய்தி திருவிருந்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது என்பதை நாம் இந்த தவ காலத்திலே புரிந்து கொள்ளவும் அதை புதுப்பித்துக் கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். இன்னொரு இடத்திலே பயன்படுத்தப்படுகின்ற இந்த ஈசோப்பின் சூழ்நிலையை நான் குறிப்பிடுகின்றேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் 6ஆம் வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற போது, ஒரு தொழுநோயின் சூழ்நிலையிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்குரிய சடங்குகளை நிறைவேற்றுவதிலே இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். தொழுநோய் தோல் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதிதான். அது இன்றைக்கும் சமுதாயத்திலே புரையோடி கிடக்கின்ற ஒரு சூழ்நிலை தான். மனிதனை முடக்கி விடுகின்ற ஒரு நிலைமை தொழுநோய்க்கு உண்டு. இது தோல் சார்ந்த நோய் என்றாலும் யூத சட்டப்படி தொழுநோய், இந்த தொற்று வியாதி பிறரை தீட்டுப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சடங்கு முறைமையை செய்கின்றார்கள். சில நேரத்திலே ஆண்டவர் கோபம் கொண்டு தண்டனை அளிக்கின்ற போது தொழுநோயை பரிசளித்திருக்கின்றார். மிரியாம், ஊசியா என்பவர்கள் தொழுநோயினால் கடவுளுடைய சீற்றத்திற்கு, கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகி தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொழுநோயின் அகோரம். ஆக இந்த அகோரமான தொழுநோய் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையை மனிதனுக்கு ஏற்படுத்தி விடுகின்றது. இவர்கள் ஒருவேளை ஊருக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் பாளையத்திற்கு புறம்பே இருந்து இவர்கள் ஊருக்குள்ளே வரும்போது தீட்டு 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 என்று சத்தமாக சொல்லிக்கொண்டே வர வேண்டும், தலையிலே முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். ஆக இப்படி ஒரு தீட்டுப்பட்ட சூழ்நிலையை, பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்ட சூழ்நிலையை, மனிதனை அங்கீகரிக்காத ஒரு சூழ்நிலையை இந்த தொழுநோய் ஏற்படுத்தி விடுகின்றது. சில நேரத்தில் இந்த தொழுநோய் மருத்துவ ரீதியான முறைப்படியும் சுகம் கிடைக்கின்றது. சில நேரத்தில் அரும் செயலின் மூலமாகவும் அந்த சுகம் கிடைக்கின்றது. நாகமான் சுகமடைந்த வரலாறு. ஆக இந்த தொழுநோய் சுகம் அடைந்த பிற்பாடு அன்றைக்கு யூத சட்டங்களின்படி நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே 13ஆம் 14ஆம் அதிகாரங்களை படித்து பார்க்கின்ற போது இந்த சட்டதிட்டங்களை அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனத்திலே, லேவியராகமம் 14:6, உயிருள்ள குருவியையும் கேதுருக்கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியும் ஊற்றின் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியே விட்டு விடுவேன். ஆக ஒருவனை சுத்தம் பண்ணுவதற்கு, தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவனை சுத்தம் பண்ணுவதற்கு, ஏன்னா தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக தொட முடியாது, தொட்டாலே தீட்டு. அப்படிப்பட்ட ஒரு வியாதி. இயேசு கிறிஸ்து ஒரு தொழுநோயாளியை சுகமளிக்கும் போது தொட்டு சுகப்படுத்தினார். ஏன்னா அவர் ஒரு யூதராக இருந்தும் அவனுடைய அபயக்குரலிலே அவர் தொட்டு சுகப்படுத்தினார். இங்கே அந்த தொடுதல் இருக்கக்கூடாது. ஆக அந்த தொடுதலுக்கு பயன்படுத்தப்பட்டதுதான் ஈசோப்பு செடி. அந்த சுத்த ஜலத்தை தெளிப்பதற்கு
இந்த ஈசோப்பு செடியை பயன்படுத்தி தொழுநோயாளியின் மேல் இதை தெளித்து அவனை சுத்திகரிக்கின்றார்கள். 7 தரம் தெளிக்கின்ற போது அந்த சுத்தத்தின் சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வருகின்ற ஒரு அனுபவம் அங்கே உண்டு. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவனை, புறம்பாக்கப்பட்டவனை, பாளையத்திற்கு வெளியே செல்ல புறக்கணிக்கப்பட்டவனை தொடுவதற்கு பயன்படுவதுதான் ஈசோப்பு. ஆக இந்த ஈசோப்பு தான் அவனை நேரடியாக தொடுகின்றது. தொட்டு அவனை ஒரு நல்ல சூழ்நிலைக்குள்ளதாக, மறு வாழ்வின் நிலைப்பாட்டிற்கு நேராக அவனை அழைத்து வருகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த டைம் ஆஃப் பாஸ் ஓவர் மாத்திரமல்ல, த டைம் ஆஃப் பியூரிஃபிகேஷன், உன்னை சுத்தப்படுத்துவதற்கு, அவனை தூய்மைப்படுத்தும், அந்த தொழுநோயிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்கு இந்த ஈசோப்பு பயன்படுகின்றது. இன்னொரு குறிப்பு தான் நாம் பாவத்தை அறிக்கை செய்த போது பயன்படுத்தின 51ஆம் சங்கீதம். 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அதில் மிகவும் தெளிவாக தாவீது அரசன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கின்ற சூழல் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய சூழலை, அதாவது ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை இருந்தது. ஒரு சின்ன பையனா ஆடுகளின் பின்னாடி இருந்தவன ஒரு அரசனா ஆண்டவர் அவனுடைய குடும்ப மக்கள் முன்னிலையிலே உயர்த்தினார். ஆனால் அந்த அரசாட்சியிலே சென்று அமர்ந்த பிற்பாடு அவனுடைய சூழ்நிலை அவனை கட்டளைகளை மீறுகின்ற, கற்பனைகளை மீறுகின்ற ஒரு வாழ்வுக்கு நேராய் வழிநடத்தி விட்டது. ஆகவே இந்த தாவீது செய்த பாவத்தை, பாவம் செய்தேன் என்ற உணர்வு இல்லாமலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உரியாவின் மனைவியை சொந்தமாக்கி கொள்ளுகின்றான். ஆக உரியாவை போர்க்களத்திலே முன்னிறுத்தி அவன் கொல்லப்படுவதற்குரிய காரணியாய் இருக்கின்றான். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை மீறப்படுகின்றது. அவனுடைய மனைவி பத்சேபாளை எடுத்துக் கொள்ளுகின்றான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை மீறப்படுகின்றது. தனதாக்கிக் கொள்ளுகின்றான். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்ற கட்டளை மீறப்படுகின்றது. ஆக கட்டளைகளை மீறுகின்ற ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு வந்து விட்டது. இப்பொழுது ஆண்டவர் தாவீதை நேசித்தபடியினாலே தீர்க்கதரிசியை அனுப்புகின்றார். நாத்தான் செல்லுகின்றான், உணர்த்துகின்றான். அந்த நாத்தான் பயன்படுத்தின அந்த கதையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்னது? பயன்படுத்தப்பட்ட உருவகம் என்னது? ஒரு ஆட்டுக்குட்டி. ஏன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் இயேசுவை உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அடையாளப்படுத்தின காலம் வரைக்கும் அந்த ரத்தத்தின் மூலமான மீட்பு. ஆக தாவீதுக்கும் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு தான் நாத்தான் கதை சொல்றார். வெகுண்டு எழுகின்றான், உணர்த்தப்படுகின்றான். தன்னுடைய கிரீடத்தை கலட்டி வைத்து விட்டு தாவீது உணர்ந்து கடவுளுடைய சன்னிதானத்திலே முழங்கால் படியிடுகின்றான். நான் பாவம் செய்தேன் என்பதை உணர்கின்றான். நான் அக்கிரமம் செய்தேன் என்பதை உணர்கின்றான். தன்னுடைய அரசாட்சியினுடைய அந்த மகிமையை சற்றே கடவுளுடைய சன்னிதானத்திலே ஒதுக்கிவிட்டு நான் ஒரு பாவி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளாக கடந்து வருகின்றான். ஒருவேளை அந்த தாவீதினுடைய பாவம் உணர்த்தப்பட்ட போது தன் நிலை உணர்ந்தவனாக தாவீது பாடின பாடல் தான் இந்த 51ஆம் சங்கீதம். ரொம்ப உணர்றான். ஏன்னா அந்த உணர்வில் தான் அந்த வார்த்தைகள் வெளிப்படுகின்றது. தன்னுடைய வாழ்வை முழுமையாக உணர்ந்து வெளிப்படுத்தின வார்த்தைகள். அவனுடைய உணர்வு என்பது ஒரு இடத்திலே உணர்ந்த சூழ்நிலை அல்ல, பல இடத்திலே, பல பரிமாணத்திலே, பல சூழ்நிலைகளிலே அதை உணர்ந்து 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 இந்த வார்த்தைகள் வெளிப்படுகின்றது. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கு. சாம்பபுதங்களும் எனக்கு இதை சொன்னேன். 3 இடத்திலே சுத்திகரியும் என்ற பதம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு நல்லா தெரியும்,
த டைம் ஆஃப் பாஸ் ஓவர், அந்த ரத்தம் சிந்தப்பட்டதற்கு பயன்படுத்தப்பட்ட ஈசோப்பு தான் இஸ்ராயல் மக்களை காப்பாற்றினது என்று சொல்லி. த டைம் ஆஃப் பியூரிஃபிகேஷன், அந்த குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துவதற்கு இந்த ஈசோப்பை கடவுள் பயன்படுத்தினார் என்பது தாவீதுக்கு தெரியும். அதனாலதான் 3வது முறை சுத்திகரியும் என்று சொல்லுகின்ற போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். முதல்ல சொல்லுகின்றான், என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி. 2ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், என் பாவமுறை என்னை சுத்திகரியும் என்று சொல்லி. 3வது முறை சொல்லுகின்ற போதுதான் சொல்லுகின்றார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். அன்றைக்கு வாசல் நிலைக்கால்களிலே இந்த ஈசோப்பு தொட்டது, சாவு இல்லாமல் போனது. தொழுநோயாளிகளை தூய்மைப்படுத்த இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது, அவர்கள் தூய்மை அடைந்தார்கள். இன்றைக்கும் இந்த ஈசோப்பினால் என்னை ஆண்டவரே நீர் சுத்திகரிப்பீர் என்று சொன்னால், இந்த ஈசோப்பினால் நான் சுத்திகரிக்கப்பட்டால் நான் சுத்தமாவேன் என்கின்ற நிலைமையிலே அன்றைக்கு தாவீது இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். நீங்க இந்த பகுதியில் 51ஆம் சங்கீதத்தில் அந்த சுத்திகரியும் என்கின்ற வார்த்தை, அதற்கு பிற்பாடு 7ஆம் வசனத்தில் கழுவியருளும் என்கின்ற வார்த்தை, தூய்மைப்படுத்தும், அதாவது புதுப்பியும், 10ஆம் வசனத்தில் புதுப்பியும் தூய்மைப்படுத்தும் என்கின்ற வார்த்தை. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வினை சொற்கள் சுத்திகரியும், கழுவியருளும், தூய்மைப்படுத்தும் என்கின்ற இந்த வினை சொற்கள் அந்த செயல்பாட்டை முழுமையடைய செய்தது என்பதுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற எதிர்காலம். வீட்டில் ஒரு இடத்துல தண்ணி கொட்டிருச்சுன்னா ஒரு துணியை வச்சு துடைக்கின்ற வழக்கம் இருக்கும், அல்லது உறிஞ்சுகின்ற பேப்பரை வச்சு அதை துடைக்கின்ற வழக்கம் இருக்கும். ஆக அந்த துணி அந்த இடத்தை துடைக்கின்றது. நம்ம துணி துவைக்கின்ற போது சர்ஃப் போல சில பவுடர்ஸ் பயன்படுத்துகிறோம், சில லிக்யூட்ஸ் பயன்படுத்துகிறோம். ஆக அது துணியை தூய்மைப்படுத்துகின்றது என்கின்ற புரிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டு. சில இரும்பு கரைகள், இரும்பு இதில் துருப்பிடிச்சு போயிருக்கும், உப்புத்தாள் வச்சு அதை தேய்ப்பாங்க. அந்த உப்புத்தாள் வச்சு தேய்க்கின்ற போது அந்த இரும்பு பிசிறு துகள்கள் எல்லாம் நீக்கப்படும். தாவீது இதெல்லாம் உணர்கின்றான். இந்த வினை சொற்கள் இப்படிப்பட்ட ஒரு தூய்மையை எனக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு கூட அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்துகின்றான். குற்றம் செய்தேன், தீவினை செய்தேன், பாவம் செய்தேன், இது எல்லாமே ஒரு அகோரமான நிலைமைக்கு தாவீதை அழைத்து சென்றதை உணர்ந்துதான் இந்த வினை சொற்களை பயன்படுத்தி அதன் மூலமாக அந்த ஈசோப்பு என்னை சுத்திகரிக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட இதை பயன்படுத்துகின்றான். ஆண்டவர் இந்த ஈசோப்பின் மூலமாய் என்னை சுத்திகரிப்பார் என்று சொன்னால் ஒரு நல்ல எதிர்காலத்திற்குள்ளாய் நான் கடந்து வர முடியும் என்கின்ற புரிந்து கொள்ளுதல் தாவீதுக்கு இருந்தது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், நம்ம சாம்பல் புதன்கிழமை அன்னைக்கு படித்த வேத பகுதி, 25ஆம் வசனம். அன்றைக்கும் நான் இதை முதல் குறிப்பிலே சொன்னேன். உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நரகலான விக்கிரங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். இதுக்கு பயன்படுத்தப்பட்டது என்னதான்? ஈசோப். இந்த ஈசோப்பினால் அந்த ஜலத்தை தெளிக்கின்ற போது அசுத்தம் நீங்குகின்றது, நரகலான விக்கிரகத்தின் சூழ்நிலைகள் மாறுகின்றது. தாவீது அதை உணர்ந்தவன். அந்த உணர்ந்துதான் அந்த வினை சொற்களை பயன்படுத்தி எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சி. ஆக தாவீதினுடைய வாழ்க்கையில அந்த சுத்திகரியும் என்கின்ற அந்த வார்த்தையானது ஒரு உண்மையான சுத்திகரிப்பை அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றது. நிச்சயமாக ஆண்டவர் பயன்படுத்தின அந்த ஈசோப்பு சங்காரக்காரன் கடந்து போனதைப் போல, தொழுநோயாளிகளை தூய்மைப்படுத்தினதைப் போல என்னையும், ஏன்னா அந்த தொழுநோயை விட, தொழுநோய் உடல்ல தான், தோல்ல தான் அந்த வியாதி. ஆனா எனக்கு இருக்கின்ற பாவம் என்னுடைய மனதை காயப்படுத்தி இருக்கிறது, என்னுடைய மனதை அகோரப்படுத்தி இருக்கிறது. இந்த தொழுநோயுடைய படங்களை பார்த்தீர்கள்.
என்னுடைய மனதை முடக்கி வைத்திருக்கிறது. இந்த ஈசோப்பினால் என்னை சுத்திகரித்தால் நான் சுத்தமாவேன். இந்த நம்பிக்கை தாவீதினிடத்தில் இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை நிறைவேறினது உண்மை. எப்பொழுது? இயேசுவினுடைய காலத்திலே அது நிறைவேற்றம் அடைந்தது. இயேசு நடந்து போகும்போது அவர் எப்படி அழைச்சாங்க? தாவீதின் குமாரனே. இந்த தாவீதின் வம்சத்தில் தான் உலகத்தை மீட்ட மீட்பராக இயேசு கிறிஸ்துவை கடவுள் பிறக்க வைக்கின்றார். ஆக சுத்திகரிக்கப்பட்டது உண்மை. ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று தாவீது கேட்டபோது ஆண்டவர் அந்த ஈசோப்பை பயன்படுத்தி தாவீதை சுத்திகரித்தது உண்மை. அந்த சுத்தப்படுத்தப்பட்ட தாவீதின் வம்சத்தில் தான் தீட்டுப்படாத இயேசு பிறந்தார். அந்த தீட்டுப்படாத இயேசுவினுடைய ரத்தம் தான் இன்றைக்கும் பலிபீடத்திலிருந்து நம்மை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் நம்மை கழுவி கொண்டிருக்கின்றது. தாவீது அதை உணர்ந்த நிலைமையில் தான் சுத்திகரியும் சுத்திகரியும் சொல்லிட்டு என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று வேண்டுதல் செய்கின்றான். ஆண்டவர் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகின்றார். ஆக இந்த ஈசோப்பு ஒரு சுத்திகரிப்பின் கருவியாய் அன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தப்பட்டது. நிறைவாக நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதி யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். சிலுவை பாடுகளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்ற நிலைமை. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஈசோப்பு தண்டு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலும் மார்க்கு 15ஆம் அதிகாரத்திலும் இந்த ஒத்த பகுதிகளை பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி நூல் ஆசிரியர் இதை சொல்லவில்லை. அவருக்கு அங்கே காடி வழங்கப்பட்டது. இப்ப காடி வழங்கப்பட்டது உண்மை. அந்த காடி என்பது அன்றைக்கு பாலஸ்தீனாவிலே தாகத்தை தணிப்பதற்காக அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு சின்ன பானம். அதாவது புளித்த திராட்சரசம், அதுதான் காடி, புளித்த திராட்சரசம். இதை பாலஸ்தீன தேசத்திலே அவர்கள் தாகத்தை தணிப்பதற்காக பயன்படுத்த கொஞ்சம் வேதனை இல்லாம கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருப்பதற்குரிய ஒரு பானம். இதை இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் நேரத்திலே பயன்படுத்துகின்றார்கள். நீங்க யோவான் 19 அதுக்கு முந்தின உள்ள வசனங்களை பார்க்கின்ற போது 28ஆம் வசனத்தில் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ நான் தாகமாயிருக்கிறேன், ஐ எம் தர்ஸ்ட் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க சரி இவருடைய தாகத்தை இந்த காடியின் மூலமா, இந்த புளித்த திராட்சரசத்தின் மூலமாய் அவருடைய தாகத்தை நாம் தணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அதுக்கு முயற்சி செய்யறாங்க. அப்போ ஈசோப்பு தண்டு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே அதனுடைய பின்னணியத்தை சொல்லும் போது சொன்னேன், அது எவ்வளவு நீளம்தான் இருக்கும்? எவ்வளவுதான் இருக்கும்? 60 சென்டிமீட்டர் தான் நீளம். இங்க தரையிலிருந்து எப்படி ஈசோப்பு தண்டுல வச்சு அதை கொடுத்துருப்பாங்க? யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் இந்த இடத்துல எப்படி அதை பயன்படுத்தினார் என்பதிலே உள்ள ஒரு சூட்சுமத்தையும் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடற்காளான் அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பாஞ்சில் இந்த காடிய ஒரு பாத்திரத்தில் இருக்கின்ற அந்த புளிச்ச திராட்சரசத்தை தொட்டு பயன்படுத்தினது தான் என்னதான்? ஈசோப்பு தண்டா. கண்டிப்பா ஈசோப்பு தண்டு அவ்வளவு நீளம் வந்திருக்காது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஈட்டியை அல்லது ஒரு ஈட்டி போன்ற கோலை தான் பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் இந்த இடத்துல பயன்படுத்துகின்ற ஒரு காரியம், நாம் இதை அறிந்து கொள்வதற்காக மூல மொழிபெயர்ப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். அதாவது அந்த கிரேக்க பதத்தில் ஈசோப்பு தண்டுக்கு இந்த ஈசோப்பு என்று சொல்லப்படுகின்றது ஹுசேபோ என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஈசோப்பு தண்டு. ஆனால் ஈட்டிக்கு ஹிஸ்லோ என்கின்ற அந்த ஒரு வார்த்தை, ஒரு சின்ன எழுத்து வித்தியாசம்தான். அதை நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம்.
ஒரு சின்ன எழுத்து வித்தியாசம்தான். இந்த சின்ன எழுத்து வித்தியாசத்தை பார்த்துக்கலாம். ஹிஸ்லோப்போ என்பது ஈசோப்பு, ஹுசோ என்பது ஈட்டி. இப்ப பயன்படுத்தப்பட்டது ஹுசோ தான். ஆனால் யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் அந்த ஹிஸ்லோப்போ என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு பலி ஆடாக அந்த இடத்திலே பாவித்து, என்ன பழைய ஏற்பாட்டு புரிந்து கொள்ளுதலிலே நமக்கு நல்லா தெரியும், யூத பலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற இடத்திலே ஈசோப்பு பயன்படுத்தப்படுகின்றது. தலைப்பிள்ளை சங்காரத்திலே ஈசோப்பு தண்டு தான் பயன்படுத்தப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்கே தோய்க்கப்பட்டது. இங்கே சுத்தமான ஜலம் தெளிக்கின்ற இடத்திலே ஈசோப்பு தண்டு பயன்படுத்தப்பட்டது. ஆக பழைய ஏற்பாட்டு புரிந்து கொள்ளுதலிலே இந்த ஈசோப்புக்கும் யூத பலிகளுக்கும் இருக்கின்ற அந்த நெருங்கிய தொடர்பின் அடிப்படையிலே பலிகள் நடைபெறுகின்ற போது தூய்மைப்படுத்துவதற்கு இந்த ரத்தம், இந்த தண்ணீரை தெளிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த ஈசோப்பை இந்த இடத்துல யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் அந்த இடத்துல சேர்த்து வைக்கிறார் என்கின்ற ஒரு குறிப்பு பயன்படுத்து. ஏன்னா இந்த யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் தான், இந்த நற்செய்தி நூல் ஆசிரியர்களே யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் 36ஆம் வசனங்களை பார்த்தீங்கன்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பது யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் மாத்திரம்தான். மற்ற யாரும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆக அந்த புரிந்து கொள்ளுதல்ல அவர் இங்கே 19ஆம் அதிகாரத்திலையும் இங்கே சொல்லுகின்றார், இந்த பஸ்கா ஆடு பலியிடப்பட்டுகின்றது. ஏனென்றால் அந்த பாசோவர், நம்ம பெரிய வியாழக்கிழமை நினைவு கூறுகின்ற அந்த பாசோவர், அந்த பஸ்கா ஆடு பலியிடப்படுகின்ற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பலி அரங்கேறுகின்ற சூழ்நிலையிலே அன்றைக்கு அந்த ஒரு வயதான ஆட்டுக்குட்டி பஸ்கா பலியாக பலியிடப்பட்டது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியாக பலியிடப்படுகின்றார். ஆகவே அந்த பலி நேரத்திலே இந்த ஈசோப்பு தண்டை பயன்படுத்தி யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் இந்த இடத்திலே ஒரு சின்ன, அதாவது மீட்பிற்கு பயன்படுத்தப்படுவது இந்த ஈசோப்பு என்கின்றதை அவர் அங்கே சேர்த்து வைக்கின்றார். ஆக ஈட்டி தான் கொடுக்கப்பட்டது என்றாலும் ஈசோப்பு தண்டின் மூலமாக அது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சென்றடைகின்றது. ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் கொடுத்தார்கள் என்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையை யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் வலிந்து பொருள் கொண்டு அந்த இடத்திலே சேர்க்கின்றார். ஆக பலியிடப்படுகின்ற இடத்திலே, ரத்தம் சிந்தப்படுகின்ற இடத்திலே மீட்புக்காக இந்த ஈசோப்பு பழைய ஏற்பாட்டிலும் பயன்படுத்தப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலும் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை இந்த இயேசுவின் மரணத்தின் வழியாக யூத மீட்பின் செய்தியை இந்த யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் நிறைவேற்றுகின்றதை நாம் இந்த பகுதியின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ஆக மீட்பு இறையியலிலே இந்த ஈசோப்பு ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஆக இந்த ஈசோப்பின் மூலமாக ஒரு மீட்பின் எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் திருமறை அதை ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது உண்மை. நீங்கள் அந்த மீட்பு, இஸ்ராயல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள், தொழுநோயாளிகள் மீட்கப்பட்டார்கள், தாவீது மீட்கப்பட்ட வரலாறு உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலும் அந்த மரணத்தின் மூலமாக மனுக்குல மீட்பை யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஆக மீட்பு இறையியலிலே இந்த ஈசோப்பின் பங்கு பெரும் பங்கு என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆக இந்த ஈசோப்பு ஒரு சாதாரணமான செடியாக நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த ஈசோப்பின் பயன்பாடு ஒரு மீட்பின் வரலாற்றிலே இடம் பெற்றிருக்கிற ஒரு பயன்பாடு என்பதை நாம் இந்த திருமறை பயணத்திலே, இந்த திருமறை தியானத்திலே நாம் புரிந்து கொள்கின்றோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற அந்த தெய்வ ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை இந்த திருவிருந்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகின்ற நாம், ஒருவேளை அன்றைக்கு அவர் முடிந்தது என்று சொல்லி தாகமாய் இருந்த அந்த அனுபவம், இந்த ஈசோப்பு தண்டை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்த அந்த சூழ்நிலை நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய எதிர்காலத்திற்காக, நம்முடைய புது வாழ்வுக்காக, தாவீது வேண்டினான் என்னை புதுப்பியும் என்று சொல்லி ஆண்டவர் புதுப்பித்தார். இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடு பலிபீடத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என்னை கழுவி அருளும்,
ஆண்டவரே என்னை புதுப்பியும் என்று சொல்லி நாம் வேண்டுதலோடு கூட இந்த பலிபீடத்திலே இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே இந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணித்து முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால், தாவீதை புதுப்பித்த ஆண்டவர், இஸ்ராயேல் மக்களை சங்காரக்காரன் அணுகாதபடி பாதுகாத்த ஆண்டவர் நம்மையும் புதுப்பித்து பாதுகாப்பார். எதிர்கால மீட்பின் வரலாற்றிலே ஈசோப்பை பயன்படுத்தின ஆண்டவர் நமக்கும் அந்த பயன்பாட்டை கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட எதிர்காலத்தை நமக்கு வைத்திருக்கிறதை உணர்ந்தவர்களாய் இந்த தவ காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணித்து முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆற்றல் படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே மீட்பின் வரலாற்றில் பயன்படுத்தப்பட்ட அந்த ஈசோப்பு தாவீதை சுத்திகரித்தது உண்மை என்று சொன்னால், ஆண்டவரே அந்த சுத்திகரிப்பில் இன்றைக்கு எனக்கும் எதிர்காலத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட ஆண்டவருடைய பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார் என்பதிலே சந்தேகம். ஈசோப்பினால் கழுவோம், இன்றே சுத்தமாவோம். ஈசோப்பினால் கழுவோம், இன்றே சுத்தமாவோம். உரைகின்ற பனி போல வெண்மையாவோமையா திரு வார்த்தையினால். உரைகின்ற பனி போல வெண்மையாவோமையா திரு வார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறாத நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஆண்டவரே, ஈசோப்பினால் என்னை சுத்திகரிப்பீர் என்று சொன்னால் நான் உறைந்த பனி போல் வெண்மையாவேன் என்று பக்தன் பாடினதைப் போல இன்றைக்கும் நாங்கள் பலிபீடத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று நாங்கள் கேட்கின்ற போது, கல்வாரி சிலுவையிலே ஈசோப்பு தண்டில் மாட்டப்பட்ட காடியை பெற்றுக்கொண்டு எங்களுடைய மீட்புக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் எங்களுக்கு புது வாழ்வை தருவீர் என்கின்ற நம்பிக்கையோடு எங்களை சுத்திகரியும், எங்களை கழுவியருளும், எங்களை புதுப்பியும் என்று சொல்லி வேண்டுதலோடு உடைய பலிபீடத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். சுவாமி, எங்களை சுத்திகரிப்பீராக. இந்த தவ காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலேயே அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த பயணத்தை தொடர்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் தருவீராக. அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம் யாவரும் இருந்து நம்முடைய விசுவாசத்தை நிசைய விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பரமகுமாரமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வ உண்மை தமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்திலிங்கே பரிசுத்த ஆவியினாலே கிளர்ந்த ஆனார். நமக்காக புனிதத்தின் காலத்தில் சிலுவையில் அறிவின்ற பாடுபட்டு அடக்கம் கொடுத்தார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமணத்துக்கு ஏறி பிதாவின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிர்களோடு மருத்துவ நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவில் குமாரனுக்கு புறப்படுவதுமாய் பிதாவோடு குமாரோடு சோதனைக்கப்படுவதுமாய் தீர்க்கதரிசி மூலமாய் விசுவாசிக்கிறேன். ஒரே விசுவாசிக்கிறேன்.
நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக 154வது கீர்த்தனை பாதகன் என் வினை தீரையா கிருபாகரானின் பாடு நினைந்தனை சேரையா என்ற கீர்த்தனை பாடுகின்ற போது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவிடத்தில் அர்ப்பணிப்போம். கிருபாகரானின் பாடு நினைந்தனை சேரையா பாதகன் என் வினை தீரையா கிருபாகரானின் பாடு நினைந்தனை சேரையா பேசிறந்த வாசமுள்ள அடியேனையேனே ஆதரிப்பதாருங்கல்லமே தற்பராமோ கைதரிசி தந்திரமே செப்பினத்தோ மாவுக்கு போ தேர்வோரு காட்சி தந்து பாதகன்யன் வீணை தீரையா கிருபாகரானின் பாடு நீனை வெள்ளை சேரையா. ஜெபம் சாவே உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு
புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை முதன்மையான குமாரன் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் மாத்திராயினும் அவர் மூலமாகவும் மண்டை வருகிறோம். எங்களையும் எங்களுடைய அர்ப்பணிப்புகளையும் ஏற்றுக்கொண்டு உபயோகப்படுத்தும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளாம் உடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு பின்வரும் மன்றாட்டின் மூலமாய் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு திருச்சரீரம் இரத்தமாகிய நான் ஆகாரத்தங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மா எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீயனா நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சத்திரம் பகிர்த்தக்கதாக எங்கள் மனம் புதிராக்களை மறுபடியும் எங்களுக்கு அருள் புரியும். கடைசி நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உன்னை நித்திய ராஜ்யத்தின் ஆனத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்திலே முக்கியப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பஸ்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்தாலியிட எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்ற நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட இருந்து இரண்டரைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. தவக்கால திருமுறை வினாக்கள் ஆயத்தமாக இருக்கிறது. 20 ரூபாய் பதிவு கட்டணம் செலுத்தி உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் பதிவு செய்து நீங்கள் தவக்கால திருமுறை வினாக்களை நீங்கள் பெற்றுச் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல் தாள் மாத்திரம் இப்பொழுது கொடுக்கப்படும். 2 வாரங்கள் கழித்து 2வது தாள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே உங்களுடைய பெயர் தொலைபேசி எண்ணை பதிவு செய்து 20 ரூபாய் பதிவு கட்டணம் செலுத்தி நீங்கள் தவக்கால திருமுறை வினாக்களை வாங்கி செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சுயவிருப்பு காணிக்கை உண்டியல்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களும் பெற்று செல்லும்படி அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். வழிபாட்டின் நிறைவு பாடலாக 88வது பாமாலை இந்த அருள் காலத்தில் கர்த்தரேவும் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் என்ற பாமாலை பாடலை முதலாம் சரணம் கடைசி சரணம் முழங்கால் படியிட்டவர்களாய் பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். God.
ஈசோப்பினால் எங்களை சுத்திகரிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்களை கழுவியருளும் எங்களை புதுப்பித்தருளும் என்ற வேண்டுதலோடு இன்றைக்கு நாங்கள் பலிபீடத்தில் பெற்றுக்கொண்ட முடிய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தின் பலத்தோடு இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்கிறோம். எங்களோடு கூட வாரும், எங்களை வழி நடத்தும். தவ காலத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து புத்தாற்றலை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இயேசு கிறிஸ்து நாதர் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.